வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீரில் ரூபாய் 1500 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. விஷச்சாராய மரணங்களுக்கு காரணமான சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், வைகோ வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு, சட்டசபையில் இரங்கல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் அரசு நிர்வாகத்தின் அலட்சியம், விஜய் குற்றச்சாட்டு. உயரும் கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை, கள்ளக்குறிச்சி விரையும் உதயநிதி ஸ்டாலின். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம், முதலமைச்சர் அறிவிப்பு. தமிழக சட்டசபை இன்று காலை கூடியது. அவையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டசபையில் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி கவர்னர் RN ரவி உரையுடன் தொடங்கியது. 22ஆம் தேதி வரை பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவை தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றது. இருப்பினும் மக்களவை தேர்தல் காரணமாக மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதங்கள் நடத்தப்படாமல் பேரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இதன்படி இன்று காலை தமிழக சட்டப்பேரவை கூடியது. சட்டப்பேரவை கூடியதும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தி மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்றார். இதனைத் தொடர்ந்து அவையின் இன்றைய நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டது. விஷச்சாராய மரணங்களுக்கு காரணமான சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 35 பேர் பலியாகி உள்ள துயர நிகழ்வு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் உடல்நிலை மோசமாக உள்ளதால் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி, செங்கற்பட்டு, தஞ்சை மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் தற்போது மீண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடும் சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும், மதுவினால் அதிகரிக்கும் சமூக குற்றங்களை தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதும் வேதனை தருவதாக வைகோ தெரிவித்துள்ளார். மது இல்லாத தமிழ்நாடு உருவாக வேண்டும் எனவும், முழு மது விலக்கே நமது இலக்காக இருக்க வேண்டும் என்று மதிமுக தொடர்ந்து போராடி வருவதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் மது கடைகளையும் படிப்படியாக மூட வேண்டும் என வலியுறுத்துவதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த அப்பாவி மக்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ள அவர், மருத்துவமனைகளில் இருப்பவர்களுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளித்து உயிர்களை காப்பாற்றுமாறு மருத்துவத்துறையினரை கேட்டுக் கொள்வதாகவும் வைகோ தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். காஷ்மீரில் ரூபாய் 1500 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். காஷ்மீரில் 84 வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஷ்மீரில் சாலை உள்கட்டமைப்பு, தண்ணீர் விநியோகம், உயர்கல்வி உள்ளிட்ட ரூபாய் 1500 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்ட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலை வளாகங்கள் மற்றும் 6 அரசு கல்லூரிகளின் மேம்பாட்டு பணிகளுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் நடைபெறும் இளைஞர்களுக்கான கருத்தரங்கில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். அதோடு அரசு பணிகளுக்கு தேர்வாகியுள்ள 2000 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் மோடி வழங்குகிறார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு காஷ்மீரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அலட்சியத்தையே காட்டுகிறது என்று தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது வரை பலி எண்ணிக்கை 33ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தையே இந்த சம்பவம் உலுக்கியுள்ளது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் அரசின் அலட்சியத்தை காட்டுவதாக தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 25க்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள்
விரைவில் முழு உடல் நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் நேற்று முன்தினம் சட்டவிரோதமாக சாராய விற்பனை நடந்துள்ளது. இந்த சாராயத்தை வாங்கி குடித்த பலருக்கு நள்ளிரவில் இருந்து கண்ணெரிச்சல், வயிற்றுவலி போன்ற உபாதைகள் ஏற்பட்டன. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவா வேலு, பொன்முடி மற்றும் காவல்துறை டிஜிபி, உளவுத்துறை டிஜிபி, மதுவிலக்கு உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். மேலும் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த விழுப்புரம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக அமைச்சரின் ஆலோசனை கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் கள்ளக்குறிச்சி செல்ல இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 நிவாரணம் அறிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 35 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்க பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் கருணாபுரம் காலனியில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தியதால் 35 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தியை கேட்டு மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்தேன். இந்த சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளேன். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அம்மாநில எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஒடிசாவில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா முதல் முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதன் மூலம் அங்கு 24 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக்கின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தள கட்சி எம்எல்ஏக்களின் கூட்டம் நேற்று நடந்தது. இதில் மாநில எதிர்க்கட்சி தலைவராக நவீன் பட்நாயக் தேர்வு செய்யப்பட்டார். கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த நவீன் பட்நாயக், சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் கட்சியின் சட்டசபை குழு தலைவராக என்னை தேர்வு செய்துள்ளனர். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். ஈரோட்டில் 9 வயது சிறுமியை தாக்கிய தந்தையை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு வீரப்பசத்திரம் பகுதியை சேர்ந்தவர் நவீன் ராஜ் மற்றும் தமிழ்செல்வி. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் 9 வயது மகளான நிவாசினியை நவீன்ராஜ் கட்டையால் தாக்கியுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தப்பி ஓடிய நவீன்ராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெற்ற குழந்தையை தந்தையை தாக்கிய சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவியல் சட்டத்தில் மாற்றம் செய்வதை வலியுறுத்தி திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமீப காலமாக வழக்கறிஞர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன் TN சட்டத்தில் மத்திய அரசு சட்ட திருத்தங்களை செய்யக்கூடாது என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். மயிலாடுதுறை இருசக்கர வாகனத்தின் மீது மினி லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கல்லூரி மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் நோக்கி சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த ஈச்சர் மினி லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வாகனத்தை ஓட்டி வந்த கல்லூரி மாணவன் வினோத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைக்கவசம் அணியாமல் இருந்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது.
பெரம்பலூரில் ஒரே சமூகத்தை சேர்ந்த காதலர்கள் பாதுகாப்பு கோரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேங்கனூர் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் சுவாதி ஆகிய இருவரும் கடந்த 16ஆம் தேதி காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இவர்கள் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்கள் குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு வேண்டி கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டையில் மழையால் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த கனமழையால் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதால் மிகவும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்காக வாங்கிய கடன் திருப்பிக் கொடுக்கும் அளவிற்கு பணம் இல்லாத சூழல் உருவாகியிருப்பதால் உரிய இழப்பீட்டை வழங்க வலியுறுத்தி தமிழக அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரி மதகை செப்பனிட்டு காவேரிப்பாக்கம் ஏரி நிரம்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் குப்பை கிடங்கிற்கு மர்ம நபர்கள் வைத்த தீயால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் குப்பை கிடங்கில் இன்று காலை சில மர்ம நபர்கள் வைத்த தீயால் அப்பகுதி முழுவதுமாக புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் பரவுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதற்கு காரணமான மர்ம நபர்களை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் பெய்து வந்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு, செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், போலூர், கலசப்பாக்கம், சேத்துப்பட்டு, ஆரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டுள்ளது. மேலும் ஏரி, குளம், கிணறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர்மட்டத்தின் அளவு உயர்ந்திருப்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாணியம்பாடியில் MP கதிர் ஆனந்த் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்துள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட கதிர் ஆனந்த் 2,25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று நேரடியாக சென்று நன்றி தெரிவித்தார். அப்போது மக்களிடம் அவர் கூறியதாவது: நான் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் எனவும் மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றப் போவதாக உறுதியளித்தார். அப்போது மாணவர் அணி செயலாளர் பிரபாகரன், வாணியம்பாடி நகர செயலாளர் சாரதிகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி அருகே விவசாய நிலத்தில் வளர்க்கப்பட்ட கஞ்சா செடியை காவல்துறையினர் அகற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தோப்பல்லகுண்டா பகுதியை சேர்ந்த லட்சுமி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கஞ்சா செடி வளர்ந்திருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை அகற்றி விவசாய நிலத்தில் கஞ்சா செடி வளர்ந்திருப்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரம் ஆதீன மடாதிபதியின் ஆபாச வீடியோ வழக்கில் கைது செய்யப்பட்ட உதவியாளர் செந்திலின் ஜாமீன் மனுவை நீதிபதி விஜயகுமாரி தள்ளுபடி செய்துள்ளார். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் ஆபாச ஆடியோ வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் பாஜகவின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்தனர். அதில் முக்கிய குற்றவாளியான ஆதீனத்தின் நேர்முக உதவியாளர் செந்தில் என்பவரை ஜூன் 11ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் திருவையாறு செந்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். செந்திலுக்கு ஜாமீன் வழங்கினால் மீண்டும் தலைமறைவாக வாய்ப்புள்ளதாலும் வழக்கு விசாரணை முடிவடையாததால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் ஜாமீன் மனுவை நீதிபதி விஜயகுமாரி தள்ளுபடி செய்தார். மேலும் பிரபாகர் மற்றும் விஜயகுமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்து 53,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்து 6,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 97 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. குவைத் தீ விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்தினர்களுக்கு தலா 12 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க குவைத் அரசு அறிவித்துள்ளது.
குவைத் நாட்டில் கடந்த 12ஆம் தேதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் 46 இந்தியர்கள் உட்பட 50 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். குவைத் நாட்டில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 12 லட்சம் இழப்பீடு வழங்க குவைத் மன்னர் ஷேக் மேஷால் அல் அஹ்மத் அல் ஜபேர் அல் சபா உத்தரவிட்டுள்ளார். இதில் கேரளாவை சேர்ந்த 24 பேர் பலியான நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த மாநில அரசு 5 லட்சம் ரூபாயை நிதி உதவியாக அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஷ்மீரில் ரூபாய் 1500 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. விஷச்சாராய மரணங்களுக்கு காரணமான சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், வைகோ வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு, சட்டசபையில் இரங்கல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் அரசு நிர்வாகத்தின் அலட்சியம், விஜய் குற்றச்சாட்டு. உயரும் கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை, கள்ளக்குறிச்சி விரையும் உதயநிதி ஸ்டாலின். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம், முதலமைச்சர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.